ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல போற கதை வதந்தி. ஒரு கிராமத்துல ஒரு வீட்ல திருடு போயிடுச்சு. அப்ப அந்த வீட்டு பக்கத்து வீட்ல இருந்த தாத்தா அங்க இருந்த ஒரு இளைஞனை பார்த்து இவன் தான் திருடிருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே அதுதான் உண்மையா இருக்கும் நம்பி அந்த பையன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. விசாரணையில 2 நாள்ல நிரபராதின்னு சொல்லி அவனை விட்டுட்டாங்க. அவனுக்கு தெரிய வருது இந்த தாத்தா தான் நம்மளை பத்தி தப்பான வதந்தி பரப்பியிருக்காரு அப்படின்னு. தாத்தா மேல அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். நீதிபதிக்கிட்டையும் கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த தாத்தா சொல்றாரு, நான் இவன் திருடிருப்பான்னு சொன்னேன், அவ்வளோதானே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டாரு. நீதிபதி தாத்தா கிட்ட, நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு விஷயத்தை எழுதி அதை கிழிச்சு ரோடு ஃபுல்லாக போட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கு வரும்போது அந்த பேப்பர் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னா தாத்தா சொன்னார், அது எப்படி முடியும், அந்த பேப்பர்லாம் காற்றுல பறந்து போயிருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தானே நீங்களும் அந்த பையனை பற்றி தப்பாக வதந்தி பரப்புனீங்க, அது எல்லாருக்கும் பரவிருச்சுல, அது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் அவன் மேலே எல்லாருக்கும் ஒரு தப்பான எண்ணம் வந்திருக்கும்ல. இதை கேட்டதும் தாத்தாக்கு உண்மை புரிஞ்சுது. இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் உண்மைன்னு தெரியாத வரைக்கும் அதை யாரை பற்றி நம்மக்கிட்ட சொன்னாலும் அதை நம்பணும்னு அவசியம் இல்லை.